ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் எக்ஸ்ப்ளோரர் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா 6th to 10th வரையும் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மேற்கோள்கள் அதோட டெஸ்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். இரண்டாவது கேள்வி, செல்வத்தின் பயனே ஈதல் என்பதை குறிப்பிடும் நூல் எது? விடை புறநானூறு. செல்வத்தின் பயனை ஈதல் என்பதை குறிப்பிடும் நூல் புறநானூறு. மூன்றாவது கேள்வி, நசை பெரிது உடையார் நல்கலும் நல்குவார் பிடிபசி களைய பெருங்கை வேலம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை குறுந்தொகை. நான்காவது கேள்வி, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை கலிங்கத்துப் பரணி. ஐந்தாவது கேள்வி, உச்சுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சுநிலை முனியாது கற்றல் நன்றே என்ற வரிகளை கூறும் நூல் எது? விடை புறநானூறு. ஆறாவது கேள்வி, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை மூதுரை. ஏழாவது கேள்வி, தமிழன் கிளவியும் அதனை அதனோரற்றே என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தொல்காப்பியம். எட்டாவது கேள்வி, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை திருவள்ளுவ மாலை. ஒன்பதாவது கேள்வி, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? விடை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பத்தாவது கேள்வி, களஞ்சை கம்மியர் வருகென கூய் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை மணிமேகலை. 11வது கேள்வி, குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை திருக்குறள். 12வது கேள்வி, புலவர் பாடும் புகழுடையார் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை புறநானூறு. 13வது கேள்வி, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது. இது யாருடைய கூற்று? விடை பாவேந்தர் பாரதிதாசன். இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் G4ல கேட்டிருந்தாங்க. 14வது கேள்வி, நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சரின் கடமை என்பதை குறிப்பிடும் நூல் எது?
விடை மதுரை காஞ்சி. 15வது கேள்வி, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார்? விடை ஔவையார். 16வது கேள்வி, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இந்த கூற்றை கூறியவர் யார்? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இந்த கூற்றை கூறியவர் யார்? விடை பாரதியார். 17வது கேள்வி, இந்தியா மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்? விடை சா அகத்தியலிங்கம். இந்தியா மொழிகளின் காட்சி சாலையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். 18வது கேள்வி, இன்ன பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பரிபாடல். இந்த வரிகள் பட்டிமன்றம் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு சங்க இலக்கியத்திலெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கான கோட்ஸ் தாங்க அது. 19வது கேள்வி, கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நற்றிணை. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்தை நரம்பை வச்சு தச்சு சரி செஞ்சுருக்காங்க. அதாவது அறுவை சிகிச்சை முறை அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுற வகையில் அமைஞ்சது தாங்க இந்த பாடல் வரிகள். இது எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா நற்றிணையில் குறிப்பிட்டிருக்காங்க. 20வது கேள்வி, தமிழன் கண்டாய். தமிழன் என்ற வார்த்தை முதலில் எழுத்தாளப்பட்ட நூல் எது? விடை தேவாரம். 21வது கேள்வி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று குறிப்பிடும் நூல் எது? விடை நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதை குறிப்பிடும் நூல் நன்னூல். 22வது கேள்வி, உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்பதை குறிப்பிடும் நூல் எது? விடை அகநானூறு. 23வது கேள்வி, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? விடை திருகூட ராசப்ப கவிராயர். 24வது கேள்வி, பட்டிமண்டத்திற்கு பாங்கறிந்து ஏறுமின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை மணிமேகலை. 25வது கேள்வி, மரபுநிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை, மரபுநிலை திரியின் பிறிது பிறிதாகும் என்பதை குறிப்பிடும் நூல் எது? விடை தொல்காப்பியம். 26வது கேள்வி, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நன்னூல். 27வது கேள்வி,
நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பட்டினப்பாலை. 28வது கேள்வி. குழந்தை தொழிலாளராக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. இது யாருடைய கூற்று? விடை கைலாஷ் சத்யார்த்தி. 29வது கேள்வி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நெடுநல் வாடை. 30வது கேள்வி. எல்லோ சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் யார்? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் யார்? விடை தொல்காப்பியர். 31வது கேள்வி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. இது யாருடைய கூற்று? விடை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 32வது கேள்வி. படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தொல்காப்பியம். 33வது கேள்வி. மருந்தே யாயினும் விருந்தோடு உண் என்பது யாருடைய கூற்று? விடை ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்பது ஔவையார் அவர்களுடைய கூற்று. 34வது கேள்வி. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்பது யாருடைய கூற்று? விடை கா சச்சிதானந்தன். இந்த கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்பது கா சச்சிதானந்தம் அவர்களுடைய கூற்று. 35வது கேள்வி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது யாருடைய கூற்று? விடை கணியன் பூங்குன்றனார். 36வது கேள்வி. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மரப்பு, கலங்கினர் பலர் என்பதை குறிப்பிடும் நூல் எது? இதுவும் லாஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தாங்க. விடை கலித்தொகை. 37வது கேள்வி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இது யாருடைய கூற்று? விடை வள்ளலார். 38வது கேள்வி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது யாருடைய கூற்று? விடை டாக்டர் சலீம் அலி. இவரை தாங்க இந்தியாவோட பறவை மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். 39வது கேள்வி. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தொல்காப்பியம்.
இந்த உலகம் 5 பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறத குறிப்பிடுற வகையில் அமைஞ்சது தாங்க இந்த பாடல் வரிகள். 40வது கேள்வி, பூட்கை இல்லோன் யாக்கை போல, இது யாருடைய கூற்று? விடை ஆலந்தூர் கிழார். இது புறநானூரில் குறிப்பிட்டிருப்பாருங்க. இதோட பொருள் பார்த்திங்கன்னா, குறிக்கோள் இல்லாத மனிதனோட வாழ்வு பார்த்திங்கன்னா உயிரில்லாத உடம்பு போல அப்படிங்கிறது தாங்க பொருள். 41வது கேள்வி, நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த வீடியோவுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எக்ஸாம் எக்ஸ்ப்ளோரர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.